கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தின் முற்பகுதி. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இது தாவீதினுடைய ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு வருகிற வியாதிகளிலேயே பெரிய வியாதி இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி தான் என்று சொல்லுவார்கள். இந்த இருதயத்திலே அடைப்பு வந்து விட்டது என்று சொன்னால், இருதயத்திலே ஒரு தவிர்க்க இயலாத காரியம் வந்து விட்டது என்று சொன்னால், அடுத்து வாழ்வு நிலை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 139 தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து வாரும் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது சீராக இயங்க வேண்டும், அது நேர்த்தியாய் செயல்பட வேண்டும். பல நேரங்களில் தடுமாறுகிற நிலைகள் வரும் பொழுது அதை எப்படி சீரமைப்பது என்கிற கலக்கம் வந்து விடுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என் இருதயத்தை சரியாய் நான் பராமரிப்பேன் என்று சொன்னால், நல்ல சிந்தைகளுக்கு இடமளிப்பேன் என்று சொன்னால், அதில ஜீவ ஊற்று புறப்படும். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அன்புக்குரியவர்களே, என் இருதயம் நேர்த்தியான பாகமாய் பங்காய் காணப்படும் என்று சொன்னால், நான் எடுத்து வைக்கிற தடங்கள் எல்லாம் இறைவனுக்கு உகந்ததாக, இறைவனுக்கு மகிமை சேர்க்கிறதாக, இறைவனை பிரியப்படுத்துகிற ஒன்றாக அது காணப்படும் என்பதில் மாற்றமில்லை. சொல்லுவார்கள், இருதயம் சுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால் நல்ல சிந்தனைகளோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்று சொல்லி, தண்ணீர் செல்லுகிற குழாய்களில பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால அந்த குழாய்க்குள்ள போற தண்ணி சுத்தமாயிடாது. உள்ள போற தண்ணி மாதிரி தான் நம்முடைய இருதயம். அது சுத்தமா இருந்தால் எல்லா சூழலையும் அது தூய்மையானதாக அது வைத்துக் கொள்ள முடியும். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இங்கே தாவீது செபிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என் ஆண்டவர் தருகிற சுத்த இருதயம் நம்மிலே தங்கும் என்று சொன்னால், அல்லது நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம் என்று சொன்னால், இறைவன் தந்த இருதயம் இறைவனுக்கு உகந்ததாக, இறைவன் வாழ ஏற்ற இடமாக அது காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் இறைவனை மகிமைப்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரனுடைய மன்றாட்டுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும், நன்மையான செயல் புறப்பட வேண்டும். உலகத்தின் மாய்மாலங்கள் இதை ஆண்டு கொண்டு என்னை அருவருப்புக்கு கொண்டு போகாதபடிக்கு சுத்த இருதயத்தினால் நிரப்பி காத்து கொள்ளும் சுவாமி. அது உமக்கு உகந்த இருதயமாய் காணப்படும். இதை ஆராய்ந்து பார்த்து சரி செய்யும். ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.